என்ன இப்படி நம்ம நாட்டில் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக என்னென்னா, ஆல்ரெடி நம்ம இப்போ தான் அந்த ஃப்ளைட் இஷ்யூ வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. அதுவே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. கொஞ்சம் பேர் தான் அதில் பாதிக்கப்பட்டாங்க அப்படி இப்படின்ற மாதிரி இருந்தால் கூட நமக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். ஆனால் போன எல்லாருமே வந்து அதில் இறந்துட்டாங்க. ஒருத்தர் மட்டும்தான் அதில் வந்து உயிர் பிழைச்சிருக்காரு. அவரோட லக் அது கண்டிப்பாக. பட்டு மற்ற எல்லாரோட நிலமை, ஃபேமிலி இதெல்லாம் யோசிச்சா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஹனிமூன் போன ஒரு கப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நார்த் இந்தியா சைடில் தான். அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா, கல்யாணம் பண்ண புருஷனையே வந்து கொன்றுருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆக்சுவலாக உங்களுக்கு வேண்டாம், கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடியே வந்து அதை சொல்லலாம். அப்படி இல்லையா, ஒரு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கூட அந்த பையன்கிட்ட எடுத்து சொல்லி என்ன வேணான்னு சொல்லிவிடுங்க. அது மாதிரிலாம் ஏதோ பேசியிருக்கலாம், வீட்டில் பேசியிருக்கலாம். எப்படியாவது அது பேசி தடுத்துருக்கலாம்னா ஒரு உயிரை கொள்கிற அளவுக்கு உங்களுக்குலாம் எப்படி தைரியம் வருதுன்னு தெரியல. ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, இங்கே சென்னையிலேயே இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் ஜூன் 16 தான் வந்து இந்த நியூஸ் காலையில் பார்த்தேன். பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னடா அடுத்தடுத்து ஒரே மாதிரி நியூஸ் வருது, இல்லை அதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு இவங்க பண்ணுறாங்களா, என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. ஆக்சுவலாக ஐ டோன்ட் எக்ஸ்பிளைன். இது என்ன முடியலை. என்னென்னா, பம்மல் அந்த ஏரியாவில் இருக்கவங்க சென்னையில், அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகிட்டு 9 or 10 days தான் ஆயிருக்கு. அவங்களாம் ஹனிமூன் கிளம்பி கேரளாவுக்கு போயிருக்காங்க. ஸோ கேரளாவுக்கு போன இடத்துல ஒரு 1 or 2 days இருந்திருக்காங்க. போட்டு இதுக்கெலாம் போய் அங்கே இருக்க குண்டலா டேமும் ஏதோ போட்டிருந்தாங்க. அந்த டேமுக்கு போகிற போட்டிங்கில் வந்துட்டு 2 பேரும் போயிருக்காங்க. போயிட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் வரும்போது இந்த லேடி மட்டும் தான் வந்திருக்காங்க. கேட்டால் வந்துட்டு பார்த்திங்கன்னா, 2 பேர் வந்து நகை எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி என்னை இது பண்ணிவிட்டு நகையை எடுத்துக்கிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா, அது என்ன அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்களுமே அதே மாதிரி பிளான் பண்ணி தான் வந்து அவங்க ஹஸ்பண்டை சாகடிச்சிருக்காங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்கன்னே தெரியலங்க. வேணும்னா முன்னாடி ஸ்டாப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இந்த மாதிரிலாம் வந்து மற்றவங்க உயிரை எடுக்காதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கானா. கடவுளாக பார்த்து ஒரு பக்கம் பண்ணுறாரு அப்படின்னா, நீங்களாக பார்த்து ஒரு பக்கம் பல உயிர்களை எடுக்கிறதுக்கு உங்களுக்கெலாம் யார் ரைஸ் கொடுத்தாங்கன்னே தெரியல.